ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். இன்றைக்கி நம்ம அழகே அழகு சீரியலோட ஷார்ட் ப்ரமோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்து மலரும் ரேவதியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த பொண்ணுக்கு கல்யாணமே இஷ்டம் இல்லை, தங்கராஜ் தான் கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சார் அப்படிங்கிறத கன்வே பண்ணுறாங்க ரேவதி கிட்ட. ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் என் புருஷன் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பார், ஆனால் மதி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் ரொம்ப புத்திசாலி பொண்ணு, சுரேஷை மாற்றிடுவா, சுரேஷ் வந்து தங்கராஜ் கூட சேராமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி மலர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கப்போ, சரி அண்ணி நல்லா பார்த்துக்கங்க மதிய, பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பாக்கியராஜ் உள்ளே என்ட்ராகிறாரு. பாக்கியராஜை பார்த்து சொல்கிறாங்க, நான் நல்லா பார்த்துக்காட்டியும் என்ன, உங்கள் அண்ணா நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாக்கியராஜ் கேட்குறாரு, என்ன உங்கள் அம்மாவும் தம்பியும் வீட்டுக்கு வராமல் அப்படியே போயிட்டாங்க? இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் போனதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது, அவங்க வீட்டுக்கு போகிறது தான் நல்லது, அதனால தான் அவங்கள சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மலர் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் என்ன லேண்டு பற்றி ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கேட்டாங்க, உன் பொண்ணுக்குன்னு இருந்தது அது ஒன்று தான், அதையும் நீ தொலைச்சிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி பேசினாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ சுரேஷ் வராரு. சுரேஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன ரெண்டு பேரும் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மலர் சொல்கிறாங்க, மதி ரொம்ப நல்ல பொண்ணு, கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நீ கொஞ்சம் பொறுப்பாக இருந்துக்கோ, அவளை நல்லா பார்த்துக்கோ, கல்யாணம்னா இப்படி தான் இருக்கும், பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிங்கன்னு தெரியுது, ஆனாலும் அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு பார்த்துக்கோன்னு சொன்னோன்னா சுரேஷ் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணவே பிடிக்கல, காலையிலேருந்து அட்வைஸ் கேட்டு கேட்டு என்னோடய மைண்டே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி டென்ஷனாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே போகிறாரு. ரூமுக்குள்ளே போனால் அங்கே மதி உட்காந்துருக்காங்க. அப்போ சுரேஷ் போயிட்டு அங்கே இங்கேயும் அலைகிறாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க தம்பி வராங்க. தம்பி வந்து தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தம்பிக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க வந்தாச்சு. தூங்க வந்து அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே சோஃபாலே உட்காந்து தூங்குறாரு. மதி உள்ளே படுத்து நல்லா தூங்குறாங்க. ஸோ இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.